சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. இண்டிகஸ் அட்மைரா நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். தளபதி கூட தான் எல்லாருமே நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் நாங்கள்லாம் கேட்போம். ஆனால் தளபதி உங்ககிட்ட கேட்டார் இல்லையா, அது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது? ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. யாரெல்லாம் இருந்தாங்க அப்போ பக்கத்தில்? அப்பா அம்மா. நீங்கள் இருந்தீங்களா? இந்த பாப்பா சொன்னது உண்மையா? அப்படியா? ஆமாங்க. என்னன்னு கேட்டார் தளபதி கரெக்டாக? இப்படி தாங்க கேட்டாங்க. நீ என் கூட வந்து அக்கா வந்து ஹார்ட் வச்சு நீங்கள் ஹார்ட் சிம்பிள் அப்படி வச்சு எடுக்கும்போது நீ என் கூட எடுக்கலையா அப்படின்னு கேட்டாரு. நமக்கு என்ன அப்படின்னு இருந்தீங்களா? அதனால வந்து எடுக்கலையான்னு கேட்டாங்க. அப்புறம் எடுக்கிறேன்ட்டு எடுத்துட்டீங்க. ஹாப்பி. ஓகே, நாளைக்கு உங்கள் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லையா? ஓகே. ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொன்னார். தேங்க்ஸ் தான் அப்படின்னு சொன்னோம். எல்லோரும் சாப்பிட்டு போங்க, இதே மாதிரி நல்லா படிங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் தேங்க்ஸ் தான் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ இவ்வளோலாம் பேச முடிஞ்சா ஸ்டேஜில்? பேசினாரு. நீங்கள் என்ன பேசுனீங்க? நான் அதாங்க போய் நின்று உங்களோட பெரிய ஃபேனுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். தேங்க்ஸ்மா அப்படின்னாங்க. என்னோட அண்ணாவும் உங்களோட பெரிய ஃபேனுங்கண்ணா. தேங்க்ஸ்மா. அண்ணா ஃபேனு, அம்மா ஃபேனு, அப்பா ஃபேனு தனித்தனியாக சொன்னீங்களா? இல்லைங்க, எங்கள் அண்ணா வந்து ரொம்ப பெரிய ஃபேனுங்க. அதனால் சொல்ல சொன்னாங்க, நீ போய் பேசும்போது சொல்லிடு, என்னோட பேரை சொல்லிடு, விக்ரம் அவங்க பேர் சொல்லிடு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க வந்தாங்க. அப்புறம் ஐஸ்வர்யாட்ட பேசினாங்க. அப்புறம் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பிகில் இருக்கு இல்லைங்க, பிகில் அது வந்து அந்த ஃபுட்பால் மேட்ச், அந்த கேர்ள்ஸ் பற்றி அது மோட்டிவேஷனாக எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த படத்தை பார்த்து ரொம்ப மோட்டிவேஷனான மூவினா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேர்ள்ஸ் வந்து ரொம்ப இது பண்ணி காமிச்சிருப்பாங்க, கேர்ள்ஸாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணுன்னு காமிச்சிருப்பாங்க. எனக்கு பைரவா படம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு அக்காக்காக அவர் பட்ட பாடு அதெல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பைரவா மூவி பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. பார்த்தோன்னே பேசணுன்னு தோணல, ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நல்லா பேசணும்னு நினச்சது, எதுவும் பேச முடியல. பட் ஓகே, அவர் கூட நின்னதே பெரிய விஷயம். எனக்கும் பிகில் படம் ரொம்ப பிடிக்கும். கேர்ள்ஸை வந்து நல்லா இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி அந்த படம் எடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். பிகில் மூவி கேர்ள்ஸ்க்கு பிகில் தான். உங்களுக்கு? சர்க்கார். ஏன்? அதில் பாலிடிக்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கும். அதுவும் இப்போ ஜென்ரேஷனும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால சார் வாரிசு மூவி. வாரிசு அதில் காரணம் இருக்கா? இதனால தான் அவர் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, நடந்தது நம்மளை மாற்றும், நடக்க போகிறத நம்ம தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது என்ன இருக்கா சொல்லுங்கள்? நடந்தது நம்மளை மாற்றும், நடக்க போகிறத நம்ம தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இவ்வளோ கிராஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எனக்கும் வாரிசு தானா. எதனால? அதில் அப்பா அம்மாவை பற்றி பேசியிருப்பாங்க, அதனால் எனக்கு அப்பா அம்மாவை பற்றி பேசினாலே பிடிக்குமா? 558 ஸ்கூல் 3rd ரேங்க். ஸ்கூல் 3rd. என் பேர் மாளவிகா, ஆனமலை கோட்டூர் கேர்ள்ஸ் ஸ்கூல்லேருந்து வரேன். 12th ஸ்டாண்டர்ட் 2nd ரேங்க் 561. என் பேர் ஸ்ரீஹரணி, கோட்டூர் கேர்ள்ஸ் ஸ்கூல் 10th ஃபர்ஸ்ட் ரேங்க் 481. என் பேர் தர்ஷினி, நானும் கோட்டூர் கேர்ள்ஸ் ஸ்கூலில் இருந்து தான் வரேன். 10th வந்து 500க்கு 480. அஷ்மிதா, பரதித்யா நிகேதன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆச்சிப்பட்டி 497 அவுட் ஆஃப் 500 10th. என் பேர் ஸ்வேதா, நானும் பரத்வித்யா நிகேதன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 498. இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு பெற்றோர்ன்ற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர்ன்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்குது. இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். ஒரு நல்லதை கெட்டதாகவும், கெட்டதும் நல்லதாகவும், நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும், கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புரணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா, சோஷியல் மீடியாலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நீங்கள் எல்லாமே பாருங்கள், நீங்கள் எல்லாமே படிங்க. பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க. இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல், எது கரெக்டு, எது தப்பு, எது உண்மை பொய்ன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு
நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால வளர்த்துக்க முடியும். உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு இழந்துடாதீங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட். ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். தேங்க்யூ. உங்கள சில பேருக்கு ஒரு கிளியர் பிக்சர் மைண்ட்ல இருக்கும். அதாவது லைஃப்ல என்னவா ஆக போறோம், ஒரு டாக்டர் ஓய்வு ஏற்படலாம், சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம். அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா, எல்லா துறையுமே நல்ல துறை தாங்க. நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுல உங்களுடைய முழு ஈடுபாட்டோட உங்களுடைய 100% உழைப்பை போட்டீங்கன்னா அது யாரா இருந்தாலுமே வெற்றி நிச்சயம்தான். அதனால உங்களுக்கு பிடிச்ச துறையை நீங்க தேர்ந்தெடுங்க. அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இங்க நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியா மட்டும் சொல்லல. இப்போ நீங்க ஒரு துறைக்கு போறீங்க, அதுல நீங்க சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால ஈஸியா வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுவாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல அரசியலும் ஏன் ஒரு கெரியர் ஆப்ஷனா வரக்கூடாது, அப்படி வரணும்ன்றது என்னுடைய விருப்பம். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்கிறேன். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? ஓகே, ஆர்வம் எனக்கு புரியுது. பட் இப்போதைக்கு படிங்க, மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்க படிக்கும் போதே மறைமுகமாவே நீங்க அரசியல்ல ஈடுபட முடியாது. எப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க டெய்லி இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிங்களேன். படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும், ஒரே செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க. ஒரு செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல ஹெட்லைன்ஸ்ல போடுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர்ல கடைசி பக்கத்துல கூட போட மாட்டாங்க. நீங்க நியூஸ் வேற, ஒப்பீனியன் வேற, செய்தி வேற, கருத்து வேறங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிய வரும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலாக நிறைய இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த நல்லது கெட்டதுன்னு இந்த ஒப்பீனியன்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புரணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நீங்கள் எல்லாமே பாருங்க, நீங்கள் எல்லாமே படிங்க, பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த சமூக தீமைகள் பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வரும். அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்டு, எது தப்பு, எது உண்மை பொய்ன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும். அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க. அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்க செய்ய போற அந்த பங்களிப்பு வேற எதுவுமே இருக்க முடியாது. ஃபைனலா ஒரே ஒரு சின்ன விஷயம், ஃப்ரெண்ட்ஷிப் adds fragrance to life. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக, இன்னும் சொல்ல போனால் பேரண்ட்ஸை விட அதிகமாக நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. நீங்கள் கேட்கலாம், நட்புன்றது அதுவாக அமையிறது தானே, நாம் எப்படி சூஸ் பண்ண முடியும்னு. அது ஒரு விதத்தில் கரெக்டு தான். அதனால நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்கிறேன். இப்போ உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்தில் இப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா, இப்போது அதில் சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சால் அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்கள். இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க, ஈடுபடக்கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு இழந்துடாதீங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும்.